ஒருத்தன் 7 வருஷமா செத்து போன பொண்டாட்டிய மட்டுமே நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். நீ ஏன் சொல்ல, பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போதே இன்னொரு வப்பாட்டிய தேடுற சபல புத்தி உள்ள ஆம்பளைங்க எத்தனை பேர் இருக்கானுங்க. அதுலயும் பொண்டாட்டி செத்துட்டானா இதுதான் சாக்குன்னு மைனர் மாதிரி வருஷம் திரும்புறதுக்கு முன்னாடியே பொண்ணு பார்க்க கிளம்பிடுவானுங்க. ஆனா இவன் அவன் பொண்டாட்டிய எவ்வளவு காதலிச்சிருந்தா இத்தனை வருஷம் எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்காம இருந்திருப்பான். ஆமாக்கா. அப்போ அந்த காதல் பெருசு தானடா. எனக்கு அந்த காதல் வேணும். கண்மணி யாரு என்னன்னு அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. ஆனா கண்மணி மேல வச்சிருந்த அந்த மொத்த காதலும் லவ் லவ் அது எனக்கு வேணும். அது எனக்கு வந்தே ஆகணும். என்னக்கா நீ அந்த ஆள் மேல பைத்தியமா இருப்ப போல? ஆமாண்டா, என்னை இத்தனை வருஷம் எவனும் தொட்டதில்ல. அப்படியே என்ன ஒருத்தன் தொடணும்னா அது இவ்ளோ லவ் பண்ற ஒருத்தனாவதான் இருக்க முடியும். ஐயோ டேய், எனக்கு ராகவனை ரொம்ப பிடிச்சுக்குதுடா. நான் அவரை லவ் பண்றேன். புரியுதா? அக்கா நீ வெக்க போறத இப்பதாங்க பாக்குற இத்தனை வருஷத்துல. பாடிகார்டு எங்கேயோ வெளியில போறான் போலயே. ஏய் பாடிகார்டு, ஏய் பாடிகார்டு, பாடிகார்டு நில்லு. ஏய் பாடிகார்டு, எங்க போற? வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, போறேன். சரி, நான் ஒரு லிஸ்ட் கொடுக்கறேன். வரும்போது மார்க்கெட்ல அதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு. இந்தா. என்னையா வாங்கு, அதுக்கு தானே நீ இந்த வீட்ல இருக்க. என்னம்மா தங்கச்சி நீ இப்படி முறைக்கிற? நான் வேலைக்காரனுக்கு தானே வேலை சொன்னேன், அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? என்னடா இது, இந்த வீட்ல அநியாயம் தலைவிரி தாடுகிறது. சண்முகண்ணே, தோரமா சொல்லுங்கம்மா. மேடம் ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, அதை போய் வாங்கிட்டு வந்து கொடுங்க. சரிங்கம்மா. அம்மா வாங்கிட்டு வந்துடுறேன். இவரு பாடிகார்டு, வேலைக்காரர் கிடையாது, புரியுதுங்களா? ஓ, அவர் எனக்கும் கனிக்கும் உண்டான பாடிகார்டு. ஏண்டி வீரா என்ன உங்க அப்பனு? வாய் முடு. இப்படிலாம் பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? ஏன் புள்ள உன் அம்மானு கூப்பிடுறது அசிங்கம் இல்லனா நான் அப்படி பேசுறதும் அசிங்கம் இல்ல. பிருந்தா, இதோ வரேன்க்கா. அக்கா, பாப்பா உள்ள கூட்டிட்டு போ. வா. வா. புஷ்பா, இப்போ கைய விட போறியா இல்லையா? இப்ப விட போறியா இல்லையா? வா. என்னம்மா தங்கச்சி, ஏன் இவ்ளோ சூடாகுற? ஏன் பிள்ளைக்கு நான் உனக்கு கெட்டதை சொல்லி கொடுக்கலையே, நல்லதை தானே சொல்லி கொடுக்கறேன். அதுக்கு எதுக்கு என்கிட்ட சீறிக்கிட்டு சண்டைக்கு வர? எது நல்லது? நீ பேசுறதெல்லாம் நல்ல பழக்கமா? ஒரு குழந்தை கிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட உனக்கு தெரியல. அந்த குழந்தை உன் அம்மானு கூப்பிடணும்னு எப்படி எதிர்பார்க்கற? அவ அப்படி கூப்பிடணும்னா அதுக்கு முதல்ல உங்க தகுதியை வளர்த்துக்கோங்க. அம்மா மாதிரி பக்குவமா நடந்துக்கோங்க. இனிமே இந்த மாதிரி அசிங்கமா பேசுனீங்க. ஏய், நான் தான் சொல்லிட்டேன்ல, என் பேச்சே இப்படிதான். அதுக்காக என் குழந்தை மேல எனக்கு பாசம்லாம் இல்லைன்னு நினைச்சுக்காத. என் குழந்தைக்கு ஒண்ணுனா உங்களுக்கெல்லாம் முன்னாடி நான் வந்து நிப்பேன்.
எப்ப அவர் கையால தாலிய வாங்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தேனோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். அவர்தான் என் புருஷன், இவதான் என் பொண்ணுன்னு. வந்துட்டா எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு. இதுக்கெல்லாம் எப்பதான் முடிவு வரப்போகுது? ஏன் உங்க குடும்பத்தை இப்படி ஆட்டி வைக்கிற? போதும்மா, அத்த போதும். எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா வாழ வையே. அத்த என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? இப்ப ஏன் சாமி கிட்ட உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க? வேற யார்கிட்டடா புலம்ப சொல்ற? யார்கிட்ட புலம்புனா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்? வெள்ளிக்கிழமை அதுவுமா விளக்கேத்தி வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்க. அங்க பாரு பாரு, நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு பேன் சேவிக்கிட்டு இருக்கா. அவ பேச்சும் அவ நடவடிக்கையோ அவளோ எங்கிருந்துதான் வந்து தொலைஞ்சாலும் இந்த மாதிரி எல்லாம் எப்பவாவது நம்ம வீட்டுல நடந்திருக்கா மாறா? நீயே சொல்லு. வாய திறந்தாலே துக்கிரித்தனமா பேசுறா. அந்த புள்ளைய குத்தி குடிக்கிறா. அத்த விடு, எல்லாத்தையும் பெருசுபடுத்திக்கிட்டு இருக்காத. அவ குணம்தான் உனக்கு தெரியுமில்ல. அவளா இதெல்லாம் வேணும்னு பண்றாளா இல்ல அது அவளோட இயல்பானே நமக்கு தெரியல. கொஞ்ச நாள் பொறுத்துக்குவோம், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. ஆமா ஆமா, முடிவு இருக்கு. அதுக்குள்ள இவகிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம குடும்பம் என்னெல்லாம் பாடுபட போதோ தெரியல. கடவுளுக்கு தான் வெளிச்சம். நல்லது நடந்தா சரி. தூங்கலாமா? சரி படுத்துக்கோ. பால் ஏதாவது குடிக்கிறியா? சரி, அம்மா பாட்டு பாடவா? என்ன ஆச்சுடா? ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? இங்க எனக்கு தூக்கமே வராது. ஏன்? எனக்கு வீரா ஞாபகமாவே இருக்கு. நான் வீரா ரூம்ல போய் படுத்துக்குவா. பாப்பா, இனிமே நான் தான் உனக்கு அம்மா. இதுதான் உன்னோட ரூம். இனி நீ எங்களோட தான் தூங்கணும். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல உனக்கு. ஏன் இப்படி குழந்தைகிட்ட இவ்வளவு ரூடா பிஹேவ் பண்ற? அவ வீரா கிட்டே வளர்ந்தவ. ஒரே நாளைக்கு கொண்டு வந்து மாத்த முடியுமா? நீங்க வாயை மூடுங்க. மாத்த கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுக்காக தினமும் அவளோடவே படுக்க வச்சா என்னைக்கு ஏன் புள்ள என்னை அம்மானு கூப்பிடும்? காலத்துக்கும் என்ன விரோதியை தான் பார்க்கும். என்னால என்னோட உரிமையெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. இங்க பாரு பாப்பா, இந்த வீரா கீரா அதெல்லாம் இனிமே கிடையாது. இங்க பாரு, நான் தான் உனக்கு அம்மா, இவர் தான் உன்னோட அப்பா, இதுதான் உன்னோட ரூம். எங்க 2 பேருக்கு நடுவுல தான் நீ படுக்கணும். புரியுதா? போய் படு. போ படு.